அதே மாலை வேலையில் நாங்கள் துதிக்க போகிறோம். ஆரம்பிக்கிறார்கள். இணைந்து நாங்கள் கத்தரை துதிப்போம், ஆராதிப்போம், தேவடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க போகிறோம். அல்லேலூயா. நாட்பட்டவர்களாக இந்த மாலை வேளையிலே தேவடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆத்தரிப்போடே நாளாம் தண்ணீர் வருகின்றேன். ஆத்தரிப்போடே நாளாம் தண்ணீர் வருகின்றேன். ஆனந்தத்தோடே நம்பி வலிகளை ஏறெடுக்கின்றேன். நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போரால் இசைத நன்மைகளை விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போரால் இசைத நன்மைகளை ஆப்பரிவோடே வருகின்றேன். இந்த நாள் வரை காத்திரே, குறைகளே காத்திரே. இந்த நாள் வரை காத்திரே, குறைகளே காத்திரே. கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீரின் வேலை துணையாய் வந்திரேன். கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீரின் வேலை துணையாய் வந்திரேன். நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போராது இசைத நன்மைகளை. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போராது இசைத நன்மைகளை. ஆர்ப்பரிப்போடே நாளாம் சந்நிதி வருகின்றேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் என்னை தேற்றி நடத்துகின்றீர். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் என்னை தேற்றி நடத்துகிறீர். தாய் மறந்தாலும் என்னை மறவாமல் நேசிக்கும் தெய்வமே. பெற்ற தாய் மறந்தாலும் என்னை மறவாமல் நேசிக்கும் தெய்வமே. நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. நல்லவரே இசையா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போராது இசைத நன்மைகளை. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போராது இசைத நன்மைகளை. ஆர்ப்பரிப்போடே நாளாம் சந்நிதி வருகின்றேன். எனது போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து காக்கிறேன். எனது போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து காக்கிறேன். ஆபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் தப்புவித்து காக்கிறேன். என்னை ஆபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் தப்புவித்து காக்கிறேன்.
விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போதாது நீ செய்த நன்மைகளை. கோடி நாதாம் சந்நிதி வருகின்றேன். ஆர்ப்பரிப்போடே நாதாம் சந்நிதி வருகின்றேன். ஆனந்தத்தோடே நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றேன். நல்லவரே இயேசுயா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. நல்லவரே இயேசுயா, நன்றியால் உள்ளம் பொங்குதே. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போதாது நீ செய்த நன்மைகளை. விவரித்து சொல்ல இந்த ஜீவியம் போதாது நீ செய்த நன்மைகளை. ஆர்ப்பரிப்போடே நாதாம் சந்நிதி வருகின்றேன். நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆளுநர் கர்த்தாவை ஒரு மனப்பட்டு இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த நாளில் கர்த்தாவை உண்மை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் பெருகவடமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இந்த நாட்கள் ஆண்டவரை இந்த இடத்துல கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும். பாதியை கேட்கும் பொழுது ஒரு வசனம் கடந்து வர முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசனத்தை அழைக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரங்களை கரங்களை கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் பாடல்களை பாடி நாங்கள் துதித்து கர்த்தரை ஆராதிக்கும். உங்களுடைய தெய்வீக பிரசனத்தை நாங்கள் ஆளுகை செய்வோமா நாங்கள் செபிக்கிறோம். சிறிய பிள்ளைகளை கூட இந்த வழிநடத்தம் சொல்லுகிற வசனங்களை கூட இந்த மயமப்படணுமா நாங்கள் செபிக்கிறோம். இன்னுமாக சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட இந்த வழிநடத்துகிற கர்த்தாவே நீதாமை கூட இந்த அதை பொருட்படுத்திக் கொள்ளுங்களையா முடியவில்லை. இந்த நீரே கூட வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் எங்கிலும் பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் திருச்சபைகள் தோறும் ஆராதனை நடத்துவது ஒவ்வொரு சபையின் வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே 1000 நாட்களும் ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது நாட்கள் வரட்டும். ஆண்டவர் யுத்த சூழலில் பாதிக்கப்பட்ட தேசங்களில் உண்மை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் இந்த நாட்களும் ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் ஆராதனை செய்கிறவர்கள் அவர்களை பலப்படுத்தவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திடப்படுத்துங்க. ஊழியங்கள் செய்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கடத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரோடு கூட இந்த கிரியை நடத்தீங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமாம். சங்கீத வாசனை கடந்த சங்கீதம் 136 சங்கீதம் வெற்றிலை வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழை நாங்கள் படித்து கர்த்தரை துதிப்போம். சங்கீதம் 136. Psalm 136. Dank dem Herrn, denn er ist gut, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Gott der Götter, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Herrn der Herren, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der allein große Wunder tut, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der den Himmel so wunderbar gemacht hat, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der die Erde über dem Wasser ausgebreitet hat, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der die Lichter am Himmel schuf, denn seine Gnade bleibt ewig bestehen. Die Sonne, die den Tag beherrscht, denn seine Gnade bleibt ewig bestehen. Und den Mond und die Sterne, die die Nacht regieren, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der die Erstgeborenen Ägyptens tötete, denn seine Gnade bleibt ewig bestehen. Er hat Israel aus Ägypten herausgeführt, denn seine Gnade bleibt ewig bestehen. Mit starker Hand und mächtigem Arm hat er gehandelt, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der das Rote Meer teilte, denn seine Gnade bleibt ewig bestehen. Er hat Israel sicher hindurchgeführt, denn seine Gnade bleibt ewig bestehen. Den Pharao und sein Heer aber warf er ins Meer, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der sein Volk durch die Wüste führte, denn seine Gnade bleibt ewig bestehen. Dankt ihm, der große Könige schlug, denn seine Gnade bleibt ewig bestehen. Mächtige Könige hat er getötet, denn seine Gnade bleibt ewig bestehen. Sihon, den König der Amoriter, denn seine Gnade bleibt ewig bestehen. Und König Og von Baschan, denn seine Gnade bleibt ewig bestehen.
Das Land dieser Könige gab Gott zum Erbe, denn seine Gnade bleibt ewig bestehen. Als Erbe für Israel sein Diener, denn seine Gnade bleibt ewig bestehen. Er wusste um unsere Schwachheit, denn seine Gnade bleibt ewig bestehen. Er befreite uns von unseren Feinden, denn seine Gnade bleibt ewig bestehen. Er gibt zu essen allem, was lebt, denn seine Gnade bleibt ewig bestehen. Dank dem Gott des Himmels, denn seine Gnade bleibt ewig bestehen. Amen. Amen. Pablo வாசிக்கிறோம். சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாரி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராகிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அனைவருக்கு மேலாய் பூமியை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கரத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்ப்புனையும் அமைச்சேரையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமரியரின் ராஜாவாகிய சியோனை அடித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக்க தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சமூகத்திலே நாங்கள் சந்தோஷமாய் ஒரு கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாங்கள் தேவ சமூகத்தில் இருப்போம். அவருடைய தேவன் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பரிசுத்தமுள்ள தேவன். எங்களை அவர் கண்டு கொண்டவர், எங்களை காண்பவர், எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வழி நடத்துகிற தேவன். எனவே இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே நாங்கள் சந்தோஷமாய் ஆரவாரத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் போது தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். நன்றி சுவாமி. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம்
சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆவி என்னும் மோதிரம் தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடலும் பாடலும் இங்கு தானே நன்றி சுவாமி ஹalleluya தேவ நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் அவர் எங்களை விட்டு விலகாத பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்களை தேவன் எங்களை ஜீவனுள்ள தொகையில் வைத்திருக்கிறார் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான் அவரை அறிந்து அவரை ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்று வரை உயிரோடு இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நாங்கள் அவரை சோஸ்தரிப்போம் பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஆவியானவருடைய சமூகத்தில் எங்கள் இருதயங்களை உடைத்து நாங்கள் அவருடைய மகிமைப்படுத்தும் போது தேவன் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார் நன்றி சுவாமி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என்
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் தேவ சமூகத்திலே நாங்கள் பாடுவோம். அவர்களை விட்டு விலகாத தேவாதி தேவன் எந்த பெரிய மலை போன்ற காரியங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போனாலும் அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கைகளை விட்டு ஒருபோதும் விலகாமல் அவர்களை ரட்சித்தவர்களை பலப்படுத்துகிற தேவாதி தேவனாயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே உற்சாகமாய் நாங்கள் இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவருடைய சமூகத்திலே நாங்கள் உற்சாகமாய் இருப்போம். தேவாவியானவரே எங்கள் மத்தியிலே வாசம் செய்யுங்கள். அப்பா, இது நீங்கள் எழுந்தருள் இருக்கிற இடமாண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வாரத்தில் ஒரு முறை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய துதி பலிகளை உம்முடைய சமூகத்திலே தெரிவிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வறுமையான ஒரு ஆராதனையாய் போகாதபடிக்கு ஒரு உயிருள்ள ஆராதனையாய் மாற்றி தாங்க என்று சொல்லி நாங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும் போது அவர்கள் துதிகளை ஏற்று எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உண்மையை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி எங்களை அவரிடத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்றி சுவாமி. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே.
பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே உந்தன் நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் உந்தன் நாமம் அறிந்த என்னை உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர் உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர் துதிக்கு பாத்திர நீரல்லவோ கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ துதிக்கு பாத்திர நீரல்லவோ மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரிந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே ஆதாரமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே மகிமையே எந்தன் மணவாளரே சகல துதியும் கனம் உமக்கே தரும் உச்சாரண கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து கையாவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தேவன் தாமை கூட வழி நடத்துவாராக. இதுவரை நம்ம நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நடத்தி
துவா 6 மாதங்கள் சென்று விட்டது. 6 மாதங்கள் இருக்கிறது ஒரு இடத்துக்காக இதுவரையில் நம்மை காத்து வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி ஆராதித்து கூடியிருக்கிறோம். அவையோட முக்கிய அறிவித்தலை உங்களுக்கு அறிவித்தலைவரம் என்ற முக்கிய அறிவித்தல் சொன்னால் நம்முடைய ராகுல் சகோதரனுடைய மாமனார். அவை அவர்கள் தற்பொழுது 11 மணிக்கு மறைந்து விட்டார்கள். அவை காலையில் அறிவித்தார்கள். அவர்கள் ஜீவன் பகுதிக்கு வரும்படியாகவும் அவை நாங்கள் ஆராதனை முடித்து அவர்களுக்காக போயிருந்தோம். அப்பொழுது அவர்கள் பயனடைக்கு அவர்களுடைய ஜீவன் போய்விட்டார் சொன்னார்கள். 2 மணிக்கு தான் அவர்கள் அறிவித்தார்கள் சொன்னார் ஜீவன் போனது. ஆனாலும் நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேணும். 2 பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. அவருக்கு 85 வயது. அவை நாங்கள் தொடர்ந்து அவைகளுக்காக இந்த பிள்ளைகளை திடப்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த இழப்பில் இருக்கிற இந்த குடும்பங்களுக்காக அவை சகோதரர் ராகுலன் மற்றும் காஞ்சிவன் மற்றும் தவோ என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்காக மருமக்களுக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவர்கள் தேர்வுபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம் நாம் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் சபையாக நாங்கள் கூடியிருக்கிற வேளையில் ஆண்டவர் இழப்பில் இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிற தேவன், சகல உபத்திரவங்களுக்கும் ஆறுதல் செய்கிற தேவன், நீர் ஆறுதல் தேவன் என்று உங்களுடைய நாமம் இருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் அவர்களை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள் மன வேதனையோடு இருந்தால் அதை தீர்த்து ஆண்டவரே இந்த நாட்களில் மரணம் நியமிக்கப்பட்ட ஒன்றென்று எல்லோருக்கும் தெரியுமானால் கர்த்தாவே அவர்கள் இருக்கப்பட்டு உண்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் வாரை வழிநடத்த கிருபை செய்யக்கூடிய ஆட்சேபிக்கிறோம். இன்னுமாக அநேகர் ரட்சிக்கப்படாதிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வேளையில் கர்த்தாவை தவம் என்றதுக்கான இவனை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் கர்த்தரிடம் வரத்தக்கதாக உதவி செய்யக்கூடிய ஆட்சேபிக்க கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமை கூட வழிநடத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல விதம். நாங்கள் இப்பொழுது ஒரு அறிவித்த உபவாச கூட்டம் ஆஃபீஸில், அதாவது வழக்கம் பக்நாட்டில் நடைபெறும். சொன்னபடியே அடுத்த திருவிழாவை பக்நாட்டில் பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயத்தில் நடைபெறும். கோஸ்பேக் என்ற இடத்துல பக்நாட் ஆலயத்தில் நடைபெறும். ஒரு நாள் மட்டும் மற்றபடி உடையமாக உபவாச கூட்டம் வழக்கம் போல இருக்கிறது. எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுக்கு 11 மணியிலேருந்து உபவாச கூட்டம் சனிக்கிழமை இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த வேளையில் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேசங்களுக்காக ஒரு சாராளர்கள் ஜெபிப்பார்கள். தேசங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு தேசங்களையும் தேவருடைய நாமம் இந்த கடைசி காலங்களை தேவருடைய காணக்கூடிய ஜெபித்து வருகிறோம். அவை தேசங்களுக்காக கொடுக்கிறோம். படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எல்லாரும் உங்களை நோக்கி கூப்பிடுகிற காலமாக இது மாற வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும், பஞ்சங்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும், கொள்ள நோய்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினால் இந்த உலகத்தை விட்டு நீங்கட்டும். இயற்கை சேதங்கள் அப்பா, தேசங்களுக்கு விரோதமாக பயங்கரவாதிகள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினாலே நிர்மூலமாக வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சபைகளை ஒப்புக் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் பலப்படட்டும், பரிசுத்தப்படட்டும், வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே, எல்லா தேசங்களும் எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, முன்மாறி பின்மாறி இந்த கடைசி நாட்களில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும்படியாக அப்பா உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த தேசத்தை இந்த நாடுகளை மூட வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். இருளின் ஆதிக்கம் மீட்போ அசாத்தியோ இருள் விலகும் போது வெளிச்சம் ஆண்டவரே பிரகாசிக்க வேண்டுமா சொல்லிக்கிறேன். அந்த மெய்யான ஒளியை கண்டுகொள்ளப்படும். உங்களுக்கு நன்றி ஐயா. உங்களோட பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசப்பாவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆகவே இப்பொழுது நாங்கள் கொடுத்து பிள்ளைகள் வசனங்களை சொல்ல போகிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணி காணிக்கை செலுத்துவோம். அந்த கர்த்தாவே,
இந்த ஞாயிறு வேளையில் உற்சாக வரிகளை நாங்கள் செலுத்த போகிறோம். எங்களையும் காணிக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை இரட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆசீர்வதித்து சொன்னபடி ஆசீர்வதி. இன்னுமாக கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு இருக்கிற சகல வியாதிகள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்த பலன் உண்டாகும் பாக்கியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவங்களுக்கு கூட சிறிய பிள்ளைகள் வந்து நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். யோவான் 14:14. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வசனங்களை சொல்ல கேட்டோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்ல போகிறோம். மறைவில் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும் பாடலை நாங்கள் பாடுவோம். படைப்பை உடைப்பவரே, எனக்கு முன் செல்பவரே, அந்த பாடல் தெரிந்தால் என்னோட பாடல். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்பவரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்பவரே, நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை, முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை, புதியவைகள் என்னில் தோன்ற செய்தீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர், புதியவைகள் என்னில் தோன்ற செய்தீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர், நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர், நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர், தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, தாவீதின் திறவுகோல் உடையவரே, திறந்த வாசலை
உடையவரே எனக்கு திறந்த வாசலை தருபவரே நீ கோணலானவைகளை சுவையாக்குவீர் கரடானவைகளை சமமாக்குவீர் நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர் மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர் நீர் கோணலானவைகளை சுவையாக்குவீர் கரடானவைகளை சமமாக்குவீர் நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர் மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர் தடைகளை உடைப்பவனே எனக்கு முன் செல்கின்றீரே தடைகளை உடைப்பவனே எனக்கு முன் செல்கின்றீரே. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான மாலை ஆராதனைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களிடத்தில் உண்டு. ஆண்டவரே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால வார்த்தையை பேசுகிற அடியனை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய சிலுவை நல்லதுக்குள்ளே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேதவசனம் வாசிப்போம். உபாகமங்களின் புத்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆமென். இந்த வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவருடைய செய்தியின் தலைப்பு முன் செல்லும் தேவன். நம்முடைய தேவன் நமக்கு முன் செல்கிறார். அப்ப அந்த தேவன் முன் செல்வது மாத்திரமில்லை, அவர் சொல்கிறார் எங்களோடு உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பிரியமானவர்களே, எவ்வளவு நம்பிக்கை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னே செல்கிறாரா? அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு முன் செல்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் நாளை தியானித்து, தேவன் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது அவர் என்னென்னலாம் செய்கிறார், எதற்காக அவர் எங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த நாளில் நாங்கள் விசுவாசத்திலே தேவனை பற்றி பல விதத்திலே அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் எண்ண முடியாத காரியங்களை செய்கிறது. அவர் சொல்கிறார் நம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக நம் முன்னே செல்லும் தேவனாக இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நாங்கள் வேறு வசனங்களை நாங்கள் தியானிப்போம். முதலாவது, ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். எதற்காக சொன்னார்? மீகாம் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னத்துக்காக முன் செல்கிறார் என்றால் தடைகளை நீக்குவதற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே பலவிதமான தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நீக்குவதற்கு கர்த்தர் முன் செல்கிறார். அப்ப இயேசு ராஜா அவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். அப்ப நாங்கள் தேவனை முன் செல்லும்படியாய் முன்னணையிலே தேவன் செல்லும் பொழுது அவரே தடைகளை நீக்கி போடுவார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தடைகளை தகர்த்து போடுகிறவர் என்று. அவர் முன் செல்கிற தேவன் எல்லா தடைகளையும் நீக்குவார். எனவே வாழ்க்கையிலே தடைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நம்முடைய தேவன், முன்னணியிலே அவர் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது அங்க தடைகள் விலகும். எனவே வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் இன்றைய நாளில் நாங்கள் விசுவசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தடைகளை கர்த்தர் நீக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று. எனவே நாங்கள் பயப்படாமல் கலங்காமல்
தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பவர் மாத்திரமல்ல, நம்மை விட்டு விலகாத தேவன் மாத்திரமல்ல, நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். தடைகள் நிச்சயமாக அது விலகி போகும் ஆண்டவர் முன் செல்லும் பொழுது. அடுத்த இரண்டாவது குறிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தருத்தேன். அப்ப கோரேஸ் ராஜாவுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு முன் செல்லுவேன், கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். அப்ப நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது தடைகளை நீக்கிற தேவன், முன் செல்லும் தேவன் என்ன சொல்லுகிறார்? தடைகளை நீக்கும்படியாய் முன் சொல்லுகிறார். அம்பிகாவே பாரு. ஏசாயா 45 அதிகாரம் 1-4 வரை வாசிக்கும் பொழுது தடைகள் கோணலானவர்களை செவ்வையாக்குவதற்கு கர்த்தர் முன் செல்கிறாராம். அது மாத்திரமல்ல, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்திருக்கிற புதையல்களையும் அவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கோரேஸ் ராஜா ஆண்டவரை அறியாதிருந்தும், ஆண்டவர் அவரை அறியாதிருந்தும் நான் உன்னை வெளிப்படுத்தி உனக்கு நாமத்தை தரிக்கிறேன் என்று சொல்லி கோரேஸ் ராஜாவுடைய வலதுகையை பிடித்து சொன்னது ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வலதுகையை பிடித்து சொல்கிறார், நான் உனக்கு முன் செல்லுவேன், கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எல்லாம் கோணலும் மாறுபாடுமாய் இருந்தாலும், நாங்கள் இன்றைக்கு தேவனை விசுவசிப்போம். ஆண்டவர் எனக்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறார், கோணலானவர்களை அவர் செவ்வையாக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை தட்டி கொடுத்து நாங்கள் சூழ்ந்து போகும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்களை எதிர்வதரம் நாங்கள் பெற்றிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. எனவே இந்த வருடத்திலும் பலவிதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கலாம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அது ஒவ்வொன்றும் நம்மை உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே விசுவாச போராட்டங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே உலகத்திலே நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆறுதலாக இருப்பது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. எனவே நாங்கள் இன்றைக்கு நம்புவோம், இந்த ஆண்டவர் விசுவசிப்போம். ஆண்டவர் எனக்கு முன்பதாக தேவன் கடந்து செல்கிற தேவன், எனக்கு முன் செல்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையில என்னதான் கோணலானவர்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் கோணலானவைகளை அவர் என்ன செய்கிறார்? செவ்வையாக மாற்றுகிற தேவன், செவ்வைப்படுத்துகிற தேவன். எனவே ஆண்டவரையே நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறேன் என்று வாக்கு சொல்கிறார் என்றால், அவர் முதலாவதாக தடைகளை தகர்த்த, இரண்டாவது கோணலானவர்களை செவ்வையாக்க என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு வந்து தேவனே நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் என்றால், அதாவது பாதை இல்லாத இடங்களிலே நமக்கு பாதை காட்டுவதற்கு, வழி நடத்துவதற்கு அல்லது பாதை காட்டுவதற்கு நாங்கள் பார்க்கலாம். யாத்திரையாகவும் 13:21-22 வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவர் பகலிலே வழி நடத்துவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தினாலே நடத்தினது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது பிரியமானவர்களை வழி இருந்து தெரியவில்லை. எனவே நாங்கள் வழி தெரியாமல் தடுமாறும் நேரத்திலே ஆண்டவர் சொல்ற பாதை இல்லாத இடங்களிலே அவர் பாதை காட்டுவார். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினாலே வழிநடத்துகிற தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு முன்பாக சென்றால் மாத்திரம் போதும் பிரியமானவர்களே. அவரே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே
தேவனை முன்வைக்க வேண்டும். இதற்கு நாங்கள் அதாவது தேவனை விட்டுவிட்டு நாங்கள் காரியங்களை எங்களுடைய சுயமுயற்சியிலே செய்யும் பொழுது நாங்கள் தடுமாறுகிறோம், இந்த பாதை தடுமாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் முன் சென்றார், எல்லாமே இலவால் தான் இருக்கும். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் நம்மையும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப தடைகளை நீக்குகிறார், கூடனானவர்களை செவ்வாக்குகிறார், வழி நடத்துகிற அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நிச்சயமாய் நம்மை அவர் சரியான இடத்துக்கு கொண்டு போய் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நாங்கள் சென்றடைய வேண்டிய இடம் மகிமையான பரலோகம். இந்த பரலோகம் செல்வதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் தேவனோடு கூட நடப்பதற்கு பலவிதமான போராட்டங்கள், அதாவது பாதையில் எரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிற நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். மேக ஸ்தம்பத்தினால், அக்னி ஸ்தம்பத்தினால் உங்களுடைய ஜனங்களை நடத்தின தேவன் எங்களை நடத்துவீர் என்று. எனவே நிச்சயமாய் அவர் கடைசி வரை நடத்துவார். வேதம் என்ன சொல்கிறது? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பதாக. எனவே நிச்சயமாய் தேவன் சங்கீதம் 73 சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வேன். மகிமையான பரலோகத்திலே ஆண்டவர்களை சேர்த்துக் கொள்வார். அப்ப இந்த பூமியிலே தேவன் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக அவர் நமக்கு முன் செல்லுகிறாரா? ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்திரையாகமம் 33 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என் சமூகம், ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமா? ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். எனவே மோசே கீழே நீங்கள் வாசித்து பார்த்தால் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை கொண்டு போகாது. நீ எதனால் நாங்கள் விசுவாசித்தவர்கள் என்று அறியப்படும், நீர் எங்களோடு இருப்பதனால், நீர் எங்களோடு வருவதனால் தான் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, மோசையை போல நாங்களும் வாங்கிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய சமூகங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். அப்ப என்ன காரியம் எடுத்தாலும் அவருடைய சமூகங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் களைத்து போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பலவிதமான குழப்பத்தின் மத்தியிலே நாங்கள் நிற்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இளைப்பாறுதல் தான். அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எனவே சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த உலகத்திலே போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் மத்தியிலும் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். எனவே இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுடைய சமூகம் அவரே எங்களை நடத்தி செல்ல வேண்டும். அவரே இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வதற்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் இடையிலே சோர்ந்து போய், ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போகாத வேண்டும், நாங்கள் முடிவு பரியந்தம் நடப்பதற்கு உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிற காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் உலகத்திலே ஒவ்வொருத்தரும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி மோசைக்கு சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருடைய ஜனங்களாயிருக்கிறபடினால் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறதாக இருக்கிறது. அப்ப தடைகள் நீங்கும், கோடுநாடுகள் செவ்வையாகும், நம்மை வழிநடத்துவார், இளைப்பாறுதல் தருவார். அப்ப அடுத்தது பாதுகாப்பு. பாவம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52 அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் முன்னே போவாராம், பின்னில் காக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வர் மாத்திரமல்ல, எங்களை பின்னும் காக்கிற தேவனாக இருக்கிறார். பார்வோனும் அவருடைய சேனைகளும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பின்னால் இருக்கும் பொழுது தேவன் அங்கே பின்னால் காத்தார். அவர்களுக்கு அழிவுதான் ஏற்பட்டது. எனவே தேவ ஜனங்களுக்கு வழி திறக்கப்பட்டது. எனவே வழி திறக்கும் அதிசயம், வழி நடத்தும் அதிசயம் ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் எங்களுக்கு
ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. பிரியமான உலகத்திலே மக்கள் பயத்திலும் பீதியிலும் வாழும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் நம்ப வேண்டும், என்னதான் இந்த உலகத்திலே அதாவது கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்கள், யுத்தங்கள் என்னதான் இருந்தாலும் இவர்களை குறித்து நாங்கள் கலங்காமல், ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஜனங்களை முன்னும் பின்னும் காக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91 சொல்லப்பட்ட ஒரு பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்பதாக. எனவே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அவரை குறித்து அழைத்து தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் உதவி நடத்தி இருக்கிறார், அவருடைய நடத்தி வந்த பாதைகள், அவர்களை எல்லாம் இந்த பைபிளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாங்கள் பார்த்து இந்த விசுவாச வாழ்க்கையிலும் சூழ்ந்து போகாமல் நாங்கள் எப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாக நம் முன் செல்லும் தேவன் என்பதை மனதிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது, எல்லாம் பூரணானவர்களாக இருக்கின்ற ஒரு வழியில் இது வரும் பொழுது, பாதை இல்லாத இடத்திலே யார் எங்களுக்கு பாதை காட்டுவார்கள் தடுமாறும் பொழுது, அங்கே இழைப்பானது இல்லாமல் தவிக்கும் பொழுது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்று சொல்லும் பொழுது, நாங்கள் இந்த வேத வசனங்களை நம்பி என்ன செய்ய வேண்டும், கடவுள் தேவனங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். எனவே அவருடைய பாதுகாப்புகளுக்கு இருக்கிறது, அவருடைய வழிநடத்தல்களுக்கு இருக்கிறது, அவருடைய இடைப்பாடுதல்களுக்கு இருக்கிறது. அவரே சகல தடைகளையும் நீங்கி போடுவார். எனவே வாழ்க்கையிலே இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களோடு இடைப்படுகிற காரியம், நான் உனக்கு முன் செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கோணனானவர்களை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே விசுவசிப்போம், ஆண்டவர் எங்களுக்காக தடை நீக்குவார், எங்களுக்கு கோணனானவர்களை செவ்வையாக்குவார். அடுத்ததாக அவர்களை வழிநடத்தி செல்வார், அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவார், அவர்களுக்கு பாதுகாப்பு தருவார் என்று நாங்கள் விசுவசித்து நன்றி சொல்லி துதித்து நாங்கள் ஜெபித்து தொடர்ந்து ஆராதனைக்கு கடந்து செல்வோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம், எழுந்து நிற்போம். நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம். இறுதியாக ஒரு வாசித்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:15 சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் நாங்கள் வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறாரா, அவர் எங்களோடு கூட இருப்பாரா, அவர் எங்களை விட்டு விலக மாட்டாரா, எங்களை கைவிட மாட்டார். எனவே நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். எனவே யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், அவர் நமக்கும் அப்படியாகத்தான் செய்வார். ஆதியாகமம் 28:15 வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆண்டவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் எங்களை சொன்னதை செய்யும் வரையும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஆன தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினம் விசுவாசித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசுவாசித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீங்கள் என்னோடு வருவதினால், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமா
எதிரிகளால் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி கம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தீபால் மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் மங்காத அபிஷேகமே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணாலையும் கூட செல்லுது. என்னெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என்னெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு முன் சென்று கோணநாடுகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று தடைகளை நீக்கி போடுகிறார். இஸ்ரவேலின் தேவன் முன்னும் பின்னும் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கர்த்தாவுடைய வார்த்தையின் மீது ஆண்டவரே அப்பா ஆழமற்ற விசுவாசம் வைத்து கர்த்தாவே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தாவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார். அவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நீக்கும் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, பாதை இல்லா இடங்களிலே பாதை காட்டுகிற தேவன் இன்றைக்கே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கே எங்களுக்கு தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. இன்றைக்கே எங்களுடைய கோணநாளர்களை செவ்வையாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆக்கிறோம் என்று சொல்கிறோம். பெரிய காரியம் செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி துதிக்க நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராய்ந்து துதித்து
ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. தேவனை துதிப்போம். அல்லேலூயா. முன் செல்கிற கர்த்தர் நமக்கு முன் செல்வார். விசுவாசத்தில் தடைகள் எல்லாம் அவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிற நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த நாட்டில் தேவனை துதிக்க போகிறோம். தடைகள் நீங்கும்படியாக நம்ம துதிக்க போகிறோம். ஆகவே தேவன் நமக்கு முன் செல்கிற தேவன் என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். ஆகவே எல்லா தடைகளையும் அவருடைய ஒரு மனிதனுக்கு பின்னால் நீங்கள் போவீர்கள் என்றால் அது அடையும் பாதையில் போய்விடும் இல்லையோ? போவோம். ஒருவர் சொன்னார் ஐரோப்பாவில் பரோபி என்றார். அவரை பின்தொடர்ந்து ஒரு 3 நாள் இருட்ட வைக்கிறது. அதே போல இருக்காமல் மனிதரை பின்பற்ற டாக்ஸிக்காரரை பின்பற்ற நம்பரை பார்த்துட்டு அவரோட போகிறேன் அவர்கள் அன்னைக்கு லுகானாக்கு தான் போகுது, பின்னால் போக மாட்டேன். அந்த லுகானா விட்ட வேற எங்கேயும் போகும் தானே, அவருக்கு பின்னால் போவார், வேற எங்கேயும் போயிட்டார். அப்படியாக மனுஷரை பின்பற்றி போறோம் என்றால் இருட்டறையா இருக்க வேண்டிய வரும். ஆனால் தேவனை பின்பற்றி வெளிச்சமான இடத்துல விடுவார். ஆகவே உயிர்த்தெழுந்த தேவன் அவர் முன் செல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உங்களுக்காக காத்திருக்க ஒருமையை எனக்கு தந்தருளும். உங்களுக்காக காத்திருக்க ஒருமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைந்தாலும் தடைகளை உழைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைந்தாலும் தடைகளை உழைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உங்களுக்காக காத்திருக்க ஒருமையை எனக்கு தந்தருளும். உங்களுக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எனக்காக யாவையும் செய்யும் தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது.
தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நாம் அவர் பின்னே செல்லும். அவர் முன்னும் பின்னும் நாங்களை நெருங்கி காக்கும் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துவோம். நாங்கள் இறுதியாக துதித்தல் ஜெபம் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுவோமா? தேவன் நம்மளுக்கு நமக்கு முன்பாக செல்கிறார். நான் உனக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் செவியாக்குவேன். அல்லது சமூகம் உனக்கு முன் செல்லும். அவருடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது இந்த சமூகம் என்றால் சர்வ சேனைகள் எல்லாம் கூடியிருப்பார். நமக்கு முன் செல்லுகிறத அவருடைய சேனைகளோடு எங்களை பாதுகாக்க அவர் சென்று கொண்டிருக்கிறார்களே. அவர் முன் செல்கிற தேவன். நாங்கள் பின் சென்று அவர் பின்னே போகும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமான ஒரு வீட்டை ஆயத்தப்படுகிறாகவே அதற்காக என்ன காத்திருக்கோம் சொல்லி நாங்கள் துதிக்க போகிறோம். துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஜெபம் பண்ண போகிறோம். ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலும் இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் நுழைவான நன்மையான ஆசீர்வதியும் இவர்களுக்கு எல்லா தடைகளை நீங்க நீக்கி போடுவீர்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை கர்த்தாவே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களை ஆசீர்வதிப்பிட்டு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு முன் சென்று கோடலான எல்லாவற்றையும் அந்த செவ்வையாக்கு சொல்லியிருக்கீங்க. நீங்க வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறான தேவனாயிருக்க பிள்ளைகளுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குரிய பாதையை தெளிவாக நாங்கள் செல்லக்கிறவர்களாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது நீங்க சமீபமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, வழியிலே நாங்கள் நடக்க உண்மை பின்பற்றும் இன்னுமா உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமான கை போடிச்சுட்டு வருகிறோம். ஆண்டவரே, தாராதினம் வந்த ஒரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. சிறிய பிள்ளைகளுக்கு பெரியவரின் பிரசனம் கடந்து வரட்டும். கர்த்ததாமை கூட வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் மறவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் மனவரும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.